ராஜான செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம் வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம் வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நானும் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நானும் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆமா ஏசப்பா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே இந்த நாள் முழுவதுமாக, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமாக, ஆண்டவரே நீங்க எங்களை காத்த விதம், ஆண்டவரே நீங்க எங்க கூட வந்த விதம், ஆண்டவரே நீங்க எங்களுக்கு செஞ்ச விதம், ஆண்டவரே அளவில்லை ஏசப்பா. ஆண்டவரே ஆண்டவரே எங்களோட குடும்பத்துக்காக நீங்க பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லி துதி ஏசப்பா. ஆண்டவரே ஆண்டவரே சோர்வான வேலையில, ஆண்டவரே கஷ்டமான வேலையில, பாடுகளின் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில, ஆண்டவரே ஆண்டவரே நீங்க உதவினீரே, அதுக்காக நாங்க நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாளிலையும் ஆண்டவரே இங்க வந்து நிக்கிறதுக்கோ, ஆண்டவரே உங்களோட வார்த்தைகள் கொடுக்கறதுக்கோ, ஆண்டவரே அடியேன் ஆண்டவரே ஆண்டவரே தகுதி இல்லை ஏசப்பா. ஆண்டவரே செய்ய எப்படியாக ஆண்டவரே சொல்கிறது போல அசுத்த உதடு உள்ள மனிதன் நான் ஏசப்பா. ஆண்டவரே அசுத்த உடல் உள்ள மனிதன் மத்தியில் வாசம் செய்கிறேன். ஆனால் ஒரு தேவ தூதன் வந்து ஆண்டவரே அக்கினியினால வாயை தொட்டு ஆண்டவரே கழுவி சுத்திகரித்து கழுவுனது போல இந்த நாளிலையும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீங்க கழுவி ஆண்டவரே உங்களோட வசனத்தை எங்களை வாய்களை வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எப்படியாக எரேமியா ஆண்டவரே உம்முடைய தரிசனத்தை கண்டப்போ ஆண்டவரே சிறு பிள்ளையா இருக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே நான் பேச அறியாதவனா இருக்கிறேன் என்று சொல்றாரு ஏசப்பா. ஆண்டவரே ஆனாலும் ஆண்டவரே நீர் அவர்களை வாயில் தொட்டு என் வார்த்தையின் வாயில நான் வைக்கிறேன், நீ போய் பேசுன்னு சொல்ற போது ஆண்டவரே கர்த்தர் தாமே இன்னைக்கு ஒரு வேறொரு ஆராதனையாக நாங்க இங்க கடந்து வரல ஏசப்பா. ஆண்டவரே வேறொரு ஆராதனைக்காக, வேறொரு சண்டே சர்வீஸ்க்காக நாங்க இங்க கடந்து வரல ஏசப்பா. உங்களோட குரலை கேட்கறதுக்காக வந்திருக்கோம் இல்லை ஏசப்பா. ஆண்டவரே நான் பேசினா ஆண்டவரே என்ன பிரயோஜனம் இருக்கும் ஏசப்பா.
ஆண்டவரே நான் பேசினா ஆண்டவரே ஒரு மாற்றங்களும் வராது ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தர் தாமே ஆண்டவரே பரத்திலிருந்து ஆண்டவரே நீர் எங்களுக்காக கொடுக்க வேண்டிய வார்த்தைகளை நீர் ஆண்டவரே எங்களுக்காக கொடுத்து ஆண்டவரே ஆண்டவரே அந்த வார்த்தைகள் வெறுமையாக திரும்பி ஆண்டவரே போகாது நாங்கள் பார்க்குறோம் ஏசப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்காக வைத்ததை ஆண்டவரே செய்து முடிக்கும் மட்டும் அது திரும்பவே திரும்பாதே ஏசப்பா. ஆண்டவரே இன்னைக்கு எங்களுக்காக நீங்க பரத்திலிருந்து கொடுக்குற வார்த்தைகளை ஆண்டவரே உடைய ரகசியத்தை வேதத்தின் ரகசியத்தை அறிந்து புரிந்திட ஆண்டவரே அதன்படி நடந்திட ஆண்டவரே எங்களுக்காக நீங்க கிருபை காட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விதியான வேலையில கர்த்தரோட கரத்துல நாங்க ஒப்புவிக்கிறோம் ஏசப்பா. நீருக்கு வாரும், நீர் எங்களோடு பேசும். எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் கெஞ்சி கேட்கிற பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு மதில் மேல் உள்ள வீடு. மதில் மேல் இருக்கிற வீடு யாருக்காவது கெஸ் பண்ண முடியுதா? யாரோட வீடு பைபிள்ல மதில் மேல் இருந்தது? ஓகே, ராகாப். இன்னைக்கு ராகாப் பத்தி தான் பார்க்க போறோம். யோசுவா 2:1. யாராவது வாசிக்கிறீங்களா? இல்லை நான் வாசிக்குவா. நூனின் குமாரனாகிய யோசுவா சீத்திமிலிருந்து வேவுக்காரனாகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றால், அவர்கள் போய் ராகாம் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். இப்போ ராகாபை பத்தி நம்ம பார்க்குறோம்னா, ராகாப் யாருன்னா ஒரு வேசி. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்றாங்க ராகாப் வேசியாகவும் இருக்கலாம், இல்லை இந்த ஹாஸ்டல் மாதிரி இன்கீப்பர்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். அதாவது இந்த மேன்ஷன்லாம் தங்குறாங்க இல்லையா, அந்த மாதிரியும் தணிக்கலாம். அவளோட ப்ரொஃபஷன் என்னவோ, அவள் ஒரு வேசி, இல்லை ஒரு இன்கீப்பர், இல்லை ஒரு ஒரு இது நடத்துகிறவ. ஸோ அதுதான் அவளோட ஐடென்டிட்டி. அவளோட அடையாளம் என்னன்னா, ராகாப் ஒரு வேசி. ராகாபோட இன்னொரு அடையாளம் என்னன்னா, அவள் ஒரு கானானிய ஸ்திரீ. கானானிய ஸ்திரீனா அப்போ இஸ்ரவேல் மக்கள் எரிகோக பிடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க மக்கள் எல்லாம் கானானிய மக்களாக தான் இருந்தாங்க. அப்போ அவளோட ஐடென்டிட்டி, அவளோட அடையாளம் என்னன்னா, அவள் ஒரு வேசி, இல்லை ஒரு கானானிய ஸ்திரீ, புறஜாதியான பெண். ஸோ இந்த புறஜாதியான பெண் எங்க வசிச்சானா, யோசுவா 2:15. அப்பொழுது அவர்களை சுற்றி கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறங்கிவிட்டாள். 15. அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அவளோட வீடு எங்க இருந்துச்சுன்னா, அலங்கத்தின் மதில் மேல் இருந்தது. அங்கே அவள் குடியிருந்தால் பார்க்கிறோம். ஸோ அலங்கோனா என்ன? அலங்கோனா ஒரு காம்பவுண்ட் வால். நம்மளுக்கு வீட்டுக்கு இல்லை சர்ச்சுக்கு இல்லை ஒரு இடத்துக்கு காம்பவுண்ட் வால் ஒரு ப்ரொடக்ஷனான ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்குது. ஆடு மாடு திருடர்கள் இந்த மாதிரி வராததுக்காக ஒரு ப்ரொடக்ஷன். ஆனால் ஒரு ராஜ்யத்தில் ஒரு அலங்கோன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா சத்துருக்கள் உட்புகுதல் வராதபடிக்கு ஒவ்வொரு அலங்கமும் பெரிதாக இருக்கும். பெருசாக இருக்கிற அலங்கத்தில் அது எவ்வளோ அகலமாக இருந்துச்சுன்னா, ஒரு வீட்டை கூட அங்கே கட்டி அதில் வசிக்கிற அளவுக்கு அந்த அலங்கம் இருந்துக்கும்னு பாருங்க, எரிகோவோட அலங்கம். அப்போ ராகாபோட வீடு அந்த அலங்கத்தின் மதில்ல இருந்ததா. மதில்ல வீடு கட்டி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ராகாப் அவளோட ஐடென்டிட்டி, அவளோட வேசி என்று அடையாளத்தை அவர் மாற்றணும்னா, அவள் வசிக்கிற இடத்த அவள் மாற்றணும். நம்மளும் சில வேளையில் நம்மளுக்கும் ஒரு சில அடையாளங்கள் நம்மளுக்கு இருக்கு. நம்மளை மக்கள் எப்படி கூப்பிடுறாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா, நம்மளையும் யாரும் பல பேர் நம்மளை நெகட்டிவாக தான் நம்மளை அடையாளப்படுத்தியிருக்காங்க. வாயாடி, இல்லை குற்றப்படுத்துகிறவள், இல்லை சோம்பேறி, இல்லை ஒன்றும் இல்லாதவ, தண்டசோறு, வேலை இல்லாதவ, அடங்காதவ, வாயாடி, அந்த மாதிரி ஒரு அடையாளம் நம்மளுக்கு இருக்கு. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட அடையாளங்கள் எப்படி இருக்கலாம்? இந்த மாதிரியான காரியங்களான அடையாளங்கள் நம்மளுக்கு இருக்கலாம். இந்த அடையாளங்கள் மாற வேண்டும். இந்த மாதிரியான அடையாளங்கள், நம்மளுக்கு இருக்கிற அடையாளங்கள் மாற வேண்டும் என்றால் நம்ம இருக்கிற இடத்த மாற்றணும்.
என்னது? பக்கத்துல பார்த்து சொல்றீங்களா? உங்க அடையாளம் மாறணும்னா நீங்க இருக்கிற இடம் மாறணும். உங்க அடையாளம் நீங்க இடம் மாறினாதான் மாறும். ஆமா. அப்போ அவளோட இடத்த கொஞ்சம் நம்ம தியானிப்போம். அலங்கம் ஒரு பாதுகாப்புன்னு சொல்லிட்டேன். அலங்கம் இப்போ அவளுக்கு அது பாதுகாப்பான காரியமா இருக்குமா? அவளுக்கு அது பாதுகாப்பு கிடையாது. அவளுக்கு அது ஒரு பிளேஸ் ஆஃப் ரிஸ்க். அதாவது அவ ஒரு எதிரியோட டார்கெட்ல இருக்கா. எந்த எதிரி தாக்குனாலும் ஃபர்ஸ்ட் எதை தான் குறி வைப்பாங்க? அலங்கத்தை தானே குறி வைப்பாங்க. அப்ப அவளோட வீடு அலங்கத்தின் மேல இருந்துச்சுன்னா அவ பாதுகாப்பான இடத்துல இருக்கிறாளா? இல்ல. அவ ரொம்ப ரிஸ்கான இடத்துல இருக்கா. ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலையில அவ வசிச்சு கொண்டு இருக்கா. அடுத்தது என்னன்னா, எப்ப வேணாலும் எதிரிகள் தாக்கலாம். எப்ப வேணாலும் எதிரிகள் அந்த அலங்கத்தை இடிக்க முற்படலாம். எப்ப வேணாலும் அவரோட வீடு இடிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. எப்ப வேணாலும் அவளுக்கு தாக்குதல் உண்டாக வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஒரு இடத்துல தான் அவ வசிச்சுட்டு வரா. அடுத்தது அலங்கத்தின் மேல இருக்க வீடு ரொம்ப கம்ஃபர்டபுளா, ரொம்ப பெருசா விஸ்தாரமா அந்த மாதிரி இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. அதுவே கொஞ்சம் இவ்வளவுதான் இருக்கும். அதுல ஒரு வீடு கட்டி அவ வாழ்றானா, அவ என்ன மாதிரியான ஒரு அசௌகரியமான ஒரு இடத்துல அவ வாழ்ந்து கொண்டிருப்பான்றத யோசிங்க. அப்போ அவ ஒரு எதிரியோட தாக்குதலுக்கு உள்ளான இடத்துல இருக்கா, ஒரு அசௌகரியமான இடத்துல இருக்கிறா. அடுத்தது அவ வேசின்றதுனால அந்த ஊர்ல இருக்கிறவங்க கண்டிப்பா அவகிட்ட பேசியிருப்பாங்களா? பேசியிருக்க மாட்டாங்களா? அவ இருக்கிறதே அலங்கம் ஊரை விட்டு வெளியில தான் இருக்கும். வெளியில தான் எந்த அலங்கமா இருந்தாலும் ஊருக்கு வெளியில ஊருக்கு ஒதுக்குப்புறமான காம்பவுண்டா தான் இருக்கும். அப்போ ஊர்ல என்ன நடக்குது, ஏது நடக்குது, எந்த மக்களும் அவளோட ஒரு தொடர்புல இருந்திருப்பாங்களா? கண்டிப்பா இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு தனிமையில, ஒரு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில, யாருமே ஆதரவா இல்லாத ஒரு சூழ்நிலையில, எல்லாரும் அவளுக்கு எதிர்ப்பா இருக்கிற சூழ்நிலையில, எதிரி தன்னை தாக்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலையில தான் அவ வாழ்ந்து கொண்டிருக்கான். நம்மளும் அந்த மாதிரி தான் சில நேரத்துல நம்மளும் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா வாழ்ந்து கொண்டு இருக்கோம்னு யாராவது இருந்தீங்கன்னா கை தூக்குங்க. நெருக்கம் இல்ல, எனக்கு கலக்கம் இல்ல, எனக்கு தேவை இல்ல, எனக்கு எதிரியின் தாக்குதல் இல்ல நான் எந்த பயமும் இல்லாத, நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா, ரொம்ப ஜாலியா, நான் ரொம்ப சந்தோஷமா நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சு நினைச்சு பார்த்தீங்கன்னா 100ல ஒருத்தர் இருக்கலாம். இல்ல 99 பேரும் என்னதான் இருக்கும், ஏதோ ஒரு எப்படா இந்த பிரச்சனை வரும், எப்படா இந்த ப்ராப்ளம் வரும், இல்ல எப்படா நம்மள எதிரி அட்டாக் பண்ணுவான், இல்ல நம்ம கடன்காரன் நம்மள கேட்பான், இல்ல எப்ப நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் முடியும், எப்ப இந்த கஷ்டங்கள் முடியும், எப்போ இந்த சோதனைகள் முடியும், எப்போ இந்த கண்ணீர் மாறும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் நம்ம நம்மளோட வாழ்க்கை இருக்கு. நம்மளும் அந்த நிலைமையில தான் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இப்போ அவ அவளுக்கு நம்ம இது எய்ம், அவளோட கோல், அதாவது அவளோட எய்ம் என்னன்னா, நம்ம அப்படி வச்சுக்கலாம். பைபிள் அந்த மாதிரி அவ எய்ம் பண்ணா அப்படின்லாம் நம்ம இல்ல. பட் ஒரு இதுக்காக நம்ம வச்சுக்கலாம். இப்ப அவளோட ஐடென்டிட்டி, அவளோட அடையாளம் மாறணும் அப்படின்னா அவ இருக்கிற இடம் மாறணும் அவளுக்கு. அப்போ அவர் 3 கோல் வச்சிருக்கான்னு நான் அதை தியானிக்கலாம்னு நினைச்சிருக்கேன். அவளோட அடையாளம் ஃபர்ஸ்ட் மாறணும், அவளோட இருக்கிற இடம் மாறணும். அடுத்தது அவ இன்னொன்னு என்ன செய்யறானா, அவளோட ஃபேமிலி, அவளோட குடும்பம் ரட்சிக்கப்படணும், காப்பாற்றப்படணும் அப்படின்னு நினைக்கிறான். யோசுவா 2:13 படிக்கிறீங்களா? நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரியையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். இப்ப ராகாபுக்கு 3 கோல் இருக்கு, 3 எய்ம். என்னன்னா, முதல்ல அவளோட அடையாளம் மாறணும், வேசின்ற அடையாளம் மாறணும். அடுத்தது அவ வசிக்கிற இடம் மாறணும். அடுத்தது அவங்களோட குடும்பம் மாறணும். நம்ம இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த ஏக்கம், இந்த விருப்பம், இந்த வாஞ்சை இருக்கா இல்லையா? எல்லாருக்குமே நம்ம அதான் வேணும். நம்ம இருக்கிற நிலைமையில இருந்து
நம்ம கடன் மாறணும், நம்மளோட நெருக்கங்கள் மாறணும், என்னோட குடும்பம் சேஃபா இருக்கணும், என் குடும்பம் காப்பாற்றப்படணும். அப்ப நம்மளுக்கும் இந்த 3 கோல் இருக்கு, எய்ம் இருக்கு, அப்படிதானே? அப்ப நம்மளும் ராகாவோட நிலைமையில தான் நம்மளும் இருக்கோம். அவளுக்கு இந்த 3 கோல் தான். அவ ஒரு வேசியா இருந்தாலும் அவ அந்த வேசித்தனத்துல நிலைத்து நிற்கணும்ட்டு அவ விரும்பல. வேசித்தனத்திலிருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறா. அவ வசிச்ச இடத்த மாத்தணும்னு நினைக்கிறா. அதே மாதிரிதான் நம்ம பாவத்துல இருந்தாலும், நம்ம சாபத்துல இருந்தாலும், சாபம் எனக்கு தொடர்ந்து இருக்கணும்னு நம்ம நினைக்க கூடாது. இல்ல பாவம் என்னை தொடர்ந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்க கூடாது. நம்மளுக்கு ஒரு ஏம் வேணும். ஆமா, நான் அதுலேருந்து நான் வெளியில வரணும், இந்த சாபத்திலேருந்து நான் வெளியில வரணும், இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில வரணும், இந்த இக்கட்டுலேருந்து நான் வெளியில வரணும், இந்த துன்பத்திலேருந்து நான் வெளியில வரணும். நம்மளுக்கு ஒரு எய்ம் இருக்கணும். அவ சுயநலமா அவ யோசிக்கல. சுயநலமா நான் மட்டும் வெளியில வரணும், நான் மட்டும் இது பண்ணல. அவளை கண்டிப்பா அவங்க ஃபேமிலி பத்தி டீட்டெயில் பைபிள்ல போட்டுல. அவங்க ஃபேமிலி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா, இல்ல அவங்க ஃபேமிலி அவங்களுக்கு ஆதரவா இருந்தாங்களா அப்படின்லாம் பைபிள்ல போட்டிருக்கல. ஆனா அவ ஃபேமிலியை காப்பாத்தணும்ன்ற ஒரு எய்ம் அதுல போட்டிருக்கு. அவங்க ஃபேமிலி நிறைய விதத்துல நிறைய நேரத்துல எல்லாரோட ஃபேமிலியும் நம்ம வேசியா இருக்கும் போது சப்போர்ட் பண்ணிடுவாங்களா? சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவ வேசியா இருக்கும் போது அவ ஃபேமிலி அவளுக்கு ஆதரவா இருந்திருப்பாங்கன்றது கேள்விக்குறிதான். ஆனா அவ மட்டும் காப்பாற்றப்படாத, அந்த ஆதரவு இல்லாத ஒரு ஃபேமிலியும் காப்பாற்றணும்னு அவ நினைக்கிறா. நம்மளோட சூழ்நிலையும் அப்படிதான் இருக்கும். சில வேளையில நம்மளோட ஃபேமிலி நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்காது இருக்கலாம். நம்மளோட சகோதரர்கள், நம்மளோட அப்பா அம்மா, இல்ல நம்மளோட உறவினர்கள், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேமிலி நம்மளுக்கு ஆதரவா இல்லாத சூழ்நிலை இருக்கலாம். ஆனாலும் அவ என்ன நினைக்கிறான்னா, அந்த சகோதரர்களும், அந்த ஃபேமிலியும், அந்த தகப்பன்மார்களும், அந்த தாய்மார்களும் காப்பாற்றப்படணும்னு ஒரு எய்ம்ல இருக்கா. ஸோ இதுதான் அவளோட எய்ம். முதல்ல அவளோட அடையாளம் மாறணும், அடுத்தது அவளோட வசிப்பிடம் மாறணும், அடுத்தது அவளோட குடும்பம் காப்பாற்றப்படணும். இந்த 3 எய்ம் நம்மளுக்கும் இருக்கணும். நம்மளோட பழைய வாழ்க்கை மாறணும், நம்மள இப்ப இருக்கிற சூழ்நிலை மாறணும், இப்ப இருக்க ஆவிக்குரிய வறட்சி மாறணும், இப்ப இருக்க ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம வளரணும், நம்ம இடத்த மாறணும், அடுத்தது நம்மளோட குடும்பம், நம்மளோட சபைகள் காப்பாற்றப்படணும் அப்படின்ற எய்ம் கோல் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கணும். ஓகே, இப்ப இந்த ராகாவுக்கு இருந்த இந்த காரியத்தை அவ எப்படி எடுத்துட்டு போறா? அவ ஜெயிச்சு காட்டியிருக்கா. அவ ரொம்ப அருமையா ஜெயிச்சு காட்டியிருக்கா. வேசியா அவ காணப்படல. அதுக்கப்புறம் பைபிள் அவளை வேற லெவல்ல அவளை அடையாளப்படுத்தி இருக்கு. அவ எப்படி அதை பண்ணியிருக்கான்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யோசுவா 2:10. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். அப்ப ஃபர்ஸ்ட் அவ என்ன பண்றா? அவ ஒரு கானானிய ஸ்திரீ, எரிகோக்குள்ள இருக்கா. எரிகோக்கு வெளியில இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள்ல எப்படி ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் செஞ்சார், எப்படி தங்களோட ஒரு நல்ல தேவனாக நிரூபிச்சார்ன்றத அவ என்ன பண்றாளாம்? ஃபர்ஸ்ட் கேள்விப்படுறா. என்ன பண்றா? கேள்விப்படுறான்னா கேட்கறது. ஃபர்ஸ்ட் அவளுக்கிட்ட அவ ஒதுக்குப்புறமான சூழ்நிலையில இருக்கிறா. யாரும் பீப்புள் அவளுக்கு கூட அவ்வளவா அவளை ஆலோசித்து அவ கூட பேசுவாங்களான்றது ஒரு சாத்தியக்கூறற்ற நிலைமைதான். இருந்தாலும் அவ விஷயங்களை அறிந்து கொள்கிறதுல வாஞ்சை உள்ளவளா இருந்திருக்கா. அப்போ விஷயங்கள் இந்த மாதிரி மிச்ச தேசத்துல, மிச்ச கண்ட்ரியில இந்த மாதிரி ஒரு தேவன் இருக்காரு, அவங்களோட தேவன் என்ன பண்ணிருக்கிறாராம்? சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணிருக்கிறாரு. அப்புறம் யோர்தான்ல எமோரியர் 2 ராஜாக்கள் சீகோனையும் ஓகோரையும் சங்காரம் பண்ண இருக்கிறாரு அப்படின்னு அவ என்ன பண்றாராம்? கேள்விப்படுறா. நம்மளும் நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம். சண்டே நிறைய காரியங்களை நம்ம கேட்கிறோம். யூடியூப்ல நிறைய செய்திகளை பார்க்கிறோம், கேட்கிறோம். ஆனா கேட்கறதோடயே இருந்துக்கிறோம். அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போவே மாற்றோம். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் பெரியவர், ராஜாதி ராஜா, வல்லமை உள்ள தேவன், கர்த்தாதி கர்த்தா, சிவந்த சமுத்திரத்தை உடைத்தவர், யோர்தானை பிளந்தவர், எல்லாத்தையும் நம்மளும் கேள்விப்படுறோம். நிறையவே கேள்விப்படுறோம். ராகாப் கேள்விப்பட்டதோட நம்ம வருஷக்கணக்கா கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். ஆமா தானே?
ராகாபாது ஏதோ ஒரு 1 or 2 occasions கேள்விப்பட்டிருப்பா. நம்ம எவ்வளவு வருஷமா கேள்விப்பட்டுட்டு இருக்கோம்? வருஷங்கள், பல வருஷங்கள். ஆனா ராகாப் சாதிக்க மாதிரி நம்மளால சாதிக்க முடிஞ்சான்றது கேள்விக்குறிதான். ஸோ கேட்கிறவங்களா மட்டும் இருக்காம, இந்த வசனம் சொல்லுது, ரோமர் 10:7 படிக்கலாம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்கினவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்கிறது நன்றி. இல்ல 10:7 தான் இருக்கு. ஓகே. ஓகே, கேள்வியினால், விசுவாசம் கேள்வியினால் வரும்ன்ற ஒரு வசனம் இருக்குல்ல, ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். 17 சாரி. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று போதும். விசுவாசம் கேள்வியினாலே வரும். ஓகே, இப்ப அவ கேள்விப்பட்டிருக்கா. என்னத்தை கேள்விப்படுறா? இஸ்ரவேலின் தேவன் அநேக அற்புதங்களை செஞ்சார், அவர் பெரிய தேவன்றதை கேள்விப்பட்டா. ஸோ கேட்கறதுனால விசுவாசம் வருது. அடுத்த ஸ்டெப்பு அவ என்னக்கு போறானா, கேட்கறதோட இல்லாத அடுத்த ஸ்டெப்பு விசுவாசிக்கிறா. யோசுவா 2:10 கை வச்சிருங்க. நான் அடிக்கடி யோசுவா 2க்கு போலாம். யோசுவா 2:11. எங்கள் இருதயம் அழைத்து உங்களாலே எல்லோருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்ப அவ கேள்விப்பட்டதோட நின்னாம விசுவாசிக்கிற ஸ்டெப்புக்குள்ள போறா. நம்மளும் எத்தனையோ தடவை நிறைய காரியங்களை கேள்விப்படுறோம், ஆனா விசுவாசிக்குமா தேவை. அவ என்ன சொல்றான்றத கொஞ்சம் எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்து படிக்கலாமா? உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஒரு வேசி தேவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற முதல்ல அவசியம் கிடையாது. அவ பொழப்ப பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா அவ கேள்விப்படுறதுல, ஒரு கேட்கறதுல, ஒரு தேவனை பத்தி ஏன் அவ இந்த மாதிரி கேட்கறதுலயோ இல்ல அந்த விசுவாசிக்கிறதுலயோ அவ கான்சென்ட்ரேஷன் போச்சுன்னா, முதல்ல அவளுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதுதான் நான் சொன்னேன், முதல்ல ஒரு கோல் வேணும், முதல்ல ஒரு ஆசை வேணும். ஒரு ஆசை இல்லாத அது உலக பிரகாரமான காரியங்களா கூட இருக்கலாம், இல்ல ஆவிக்குரிய காரியங்களா கூட இருக்கலாம். நம்மளுக்கு முதல்ல ஒரு காரியத்துல இருந்து விடுதலை வேணும், இல்ல ஒரு காரியம் நம்மளுக்கு வேணும்னா முதல்ல நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கணும். அவ இதெல்லாம் இந்த தேவனை பத்தி, ஒரு வேசிக்கு எதுக்கு தேவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க? ஒரு வேசிக்கு எதுக்கு தேவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்? ஒரு வேசி அவளோட பிசினஸ் எப்படி பண்ணணும், இல்ல கஸ்டமரை எப்படி பிடிக்கணும் அப்படின்ற காரியத்துல அவ கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம். ஆனா அவ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணல. ஒரு தேவன், ஒரு தேவாதி தேவன் பக்கத்து ஊர்ல, பக்கத்து கண்ட்ரியில இந்த மாதிரி ஒரு தேவன் இருக்கிறார்ன்ற ஒரு வாஞ்சு அவ மனசுல, அவ்வளோ பெரிய வாஞ்சு. ஏன்னா அவ நிலைமை மாறணும், நான் இருந்த இடத்துல இருக்கக்கூடாது, என் குடும்பம் காப்பாற்றப்படணும்ன்ற ஒரு வாஞ்சு இருந்ததுனால அவ அந்த தேவனை நோக்கி பார்க்கிறா. அந்த தேவன் தான் தேவன், வானத்திலும் பூமியிலும் தேவனானவர் அவர்தான். கர்த்தர் தான் தேவனானவர்னு யார் சொல்றா? ராகாப் சொல்றா. ராகாப் ஒரு புறஜாதியான பெண், கானானிய ஸ்திரீ. ஆனாலும் அந்த தேவன் தான் தேவன்றது அவ சொல்றா. அப்போ அவ கேள்விப்பட்ட ஒரே ஒரு காரியங்கள் இல்ல 2 காரியங்கள் இல்ல ஒரு இன்சிடென்ட், 2 இன்சிடென்ட் தான். ஆனா அவ 100% விசுவாசிச்சா. எத்தனை பர்சன்டேஜ்? 100%. நம்மளும் எத்தனையோ வருஷமா நம்ம தேவன், அந்த தேவன், இந்த தேவன் ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், கூடுகை செய்யறோம், இல்ல எல்லாமே பண்றோம். ஆனா நம்மளுக்கு அந்த ஒரு விசுவாசம் நம்மளுக்கு இருக்கா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அவ ஃபர்ஸ்ட் கேட்கிறா, கேள்விப்படுறா, அடுத்தது விசுவாசிக்கிறா, அடுத்தது என்ன பண்றானா அறிக்கை எடுக்கிறா. அப்படியே 2:9 பாருங்க. யோசுவா 2:9. போதும். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்று இவ யாருக்கு சொல்றாளாம்? வேவுக்காரர்கிட்ட சொல்றாராம்.
இவ சொல்றா, வேவுக்காரர்கள் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுப்பாங்கன்று சொல்லல. ராகாப் சொல்றா வேவுக்காரங்க கிட்ட, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுப்பார். அப்ப அவளுக்கு எவ்வளோ கான்பிடென்ட். அவளோட தெய்வம் கிடையாது, இஸ்ரவேலின் தேவனை அவர் வந்து கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு வந்த வேவுக்காரருக்கு இவ சொல்றா. அப்ப அவளோட கான்பிடென்ட், அவளோட லெவல் ஆஃப் விசுவாசம் எப்படி இருக்கும்ன்றத நீங்க நினைச்சு பாருங்க. வேவுக்காரங்க வராங்க, வேவுக்காரங்க எரிகோவை வந்து பாக்குறதுக்காக வராங்க, வேவுக்காரவங்க மதில இடிக்கிறதுக்காக வராங்க, எரிகோ பட்டத்தை கேப்சர் பண்றதுக்காக வராங்க, பிடிக்கிறதுக்காக வராங்க. யோசுவா வந்து வேவுக்காரர் 2 வேவுக்காரர்கள் எரிகோக்கு அனுப்புறார். ஆனா வேவுக்காரர்களுக்கு இருந்த விசுவாசத்திலும் ராகாபுக்கு இருந்த விசுவாசம் பெருசு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த விசுவாசத்தை தான் எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட. இப்படி ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னா, இப்படி ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்மள்கிட்ட வர பிரச்சனைகள், நம்மளோட எரிகோக்களை, நம்மளோட அலகங்களை, நம்மளோட பிரச்சனைகளை நம்ம முறிக்காத இருக்க முடியுமா? கண்டிப்பா முடிக்காது இருக்கவே முடியாது. ஏன்னா அவ ஒரு புறஜாதியான கானானிய ஸ்ரீயா இருந்துட்டு கர்த்தரோட தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுப்பார். அவளோட ப்ரொஃபஷனை பார்க்கல கர்த்தர், அவளோட பழைய காரியங்களை பார்க்கல, அவளோட விசுவாசத்தை மட்டும்தான் அங்க பார்க்கிறார். அடுத்தது அவ விசுவாசத்தை அறிக்கையில நம்ம இன்னொரு வசனம் பார்க்கலாம். எபிரேயர் 10:23. ஆமென். அப்போ என்னதுல சொல்றாங்களா? எதுல உண்மையா இருக்கணுமா? நம்பிக்கையை அறிக்கை இடுவதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்கணுமா? நம்ம நம்பிக்கைய பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கூட நம்ம வந்து அறிக்கையிடத்துல நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆண்டவரை பத்தி பேசுறதுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. பக்கத்துல ஜனங்கள் கிட்ட ஆண்டவரை பத்தி பார்க்க கான்ஃபிடென்ட் இல்லை. நம்ம வந்து ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரை வந்து அறிஞ்சிக்கிட்டாலும் நான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நம்ம வெக்கப்படுறோம். ஆமாவா இல்லையா? நிறைய பேர் சர்ச்ல வந்து ஆராதிக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல், இன்னொரு தடவை தயவு செஞ்சு அந்த வசனத்தை படிங்க. நீங்க இவ்வளோ நாள் வந்து கர்த்தரை ஏத்துக்கிட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு இல்ல வந்து சர்ச்சுக்கு வந்துட்டு உங்க நம்பிக்கைய அறிக்கையிடுறதுல நீங்க கான்பிடென்ட்டா, நீங்க வந்து அசைவில்லாமல் உறுதியா நீங்க இல்லைன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வாரு நீங்க எதிர்பார்க்குறீங்க? நான் கேட்கிற கேள்வி கரெக்டா புரியுதா? உங்களோட நம்பிக்கைய அறிக்கையிடுறதுல நீங்க வந்து அசைவில்லாத உறுதியா இருக்கீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க. உங்க நம்பிக்கைய அறிக்கையிடுறதுல அசைவில்லாமல் உறுதியா இருக்கீங்களா? இல்ல ஏன்னா பணத்துக்காக, கடன்காரங்களுக்காக, கவர்மெண்டோட சில பெனிஃபிட்ஸ்க்காக, இல்ல எதுக்காக, கல்யாணத்துக்காக, காது குத்திக்காக, மஞ்ச தண்ணிக்காக என்னோட தேவனை நான் மறுதளிச்சிருவேன் அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க அப்படி மறுதளிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக எதையும் செய்வாருன்றத தயவு செஞ்சு நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். He will not do anything. அவர் உங்களுக்காக ஏன் நிக்கணும்? நீங்க அவருக்காக நிக்காம இருக்கும் போது அவர் உங்களுக்காக ஏன் நிக்கணும்? சொல்லுங்க, ஏன் நிக்கணும்? நீங்க அவருக்காக நிக்காம இருக்கும் போது அவர் உங்களுக்காக ஏன் நிக்கணும்? அவர் நிக்க மாட்டார். இவ ஒரு கானானிய ஸ்திரீ, பக்கத்து தேசத்தோட தேவனை அவரே வந்து தேவன்றது அவ்வளோ கான்பிடென்ட்டா அறிக்கையிடுறா. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுப்பாருன்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ சொல்றா. அந்த அளவுக்கு விசுவாசம் இருந்து, அந்த அளவுக்கு உறுதியாக அறிக்கையிடுதல் இருந்தா மட்டும்தான் கர்த்தர் உங்களுக்காக ஏதாவது செய்வார். ஆமென். அப்புறம் அவ வந்து அறிக்கை ஃபர்ஸ்ட் என்ன பண்றா? கேள்விப்படுறா. அடுத்தது என்ன பண்றா? விசுவாசிக்கிறா. அடுத்தது என்ன பண்றா? அறிக்கையிடுறா. அடுத்தது ஒர்க் அவுட் பண்றா. என்னது? கிரியை நடப்பிக்கிறா. யாக்கோபு 2:25. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும்
தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியையினாலோ அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டாள். ஆமென். அப்போ ராகாப் என்னும் வேசி தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியையினால் அல்லவோ நீதி 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 உள்ளவளாக்கப்பட்டாள். அப்ப எதனால அவ நீதி உள்ளவளாக்கப்பட்டாளா? நீதி உள்ளவளா ஆக்கப்பட்டா. அவ கிரியையினால நீதி உள்ளவளா ஆக்கப்பட்டா. அப்ப ஒரு வேசி நீதி உள்ளவளா ஆக்கப்பட்டுட்டா. எதனால? அவளோட கிரியைனா புரியல தமிழ்ல நம்மளுக்கு. ஒர்க் அவுட் பண்றா. அவளை ஜிம்முக்கெல்லாம் போறாங்கல்ல ஆம்பளைங்கெல்லாம், மசில்ஸ் டெவலப் பண்றதுக்காக ஒர்க் அவுட் பண்றாங்கல்ல, அவளும் நீதிமான் ஆகப்படுறதுக்காக ஒர்க் அவுட் பண்றா. ஒரு சில விஷயங்களை அவ செய்யறா. அதனாலதான் அவ நீதிமான ஆக்கப்பட்டாளா. என்ன விஷயத்தை செய்யறான்றத பார்க்கலாம். யோசுவா 2:2-6. தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாபண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொன்னான். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒழித்து வைத்து மேய்தான். என்னிடத்தில் மனுஷர் வந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றார். அவன் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தார். ஓகே, இப்ப புரியுதா? ராகாபோட வீட்டுக்கு யோசுவா அந்த கானான் தேசத்துல பிடிக்கிறதுக்காக, எரிகோ பட்டணத்தை பிடிக்கிறதுக்காக 2 வேவுக்காரரை அனுப்புறாங்க. அந்த 2 வேவுக்காரரும் அதோட ராகாபோட வீட்டு அப்படின்னு சொல்லிலாம் அவங்க உள்ள நுழையல. ஏதோ ஒரு வீடு நினைச்சு அவங்க உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அந்த உள்ள நுழைஞ்சிட்டதுக்கு அப்புறம் அந்த வீட்டை உள்ள நுழைஞ்சிட்டு அவ ராஜா எரிகோவின் ராஜா ஆள் அனுப்பி, இந்த மாதிரி 2 வேவுக்காரர் உன்னோட வீட்டுக்கு வந்திருக்காங்களாமே, அவங்க உன் வீட்டுல இருக்காங்களா, நீ ஒளிச்சு வச்சிருக்கியா அவங்கள அப்படின்னா அவங்கள கூப்பிடு, அவங்க வேவுக்காரர்கள், அவங்க சாதாரண ஆட்கள் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ராஜாவோட ஆட்கள் கேக்குறாங்க. ஆனா அவ என்ன சொல்றா? அவங்கள அவ மறைச்சு வச்சுட்டு அந்த மாதிரி யாரும் இங்க வரல, ஆமா வந்தாங்க, அதுக்கப்புறம் போயிட்டாங்க அப்படின்றது சொல்றான். அதாவது இங்க என்ன, நீங்க யாக்கோபு 20:25 பார்த்தீங்கன்னா நீங்க தூதர்கள்னு போட்டிருக்கோம். யாராவது அதை நோட் பண்ணீங்களா? தூதர்கள்னு போட்டிருக்கோம். இங்க நம்ம பழைய ஏற்பாடுல வேவுக்காரர்கள்னு பாக்குறோம். ஆனா புதிய ஏற்பாடுல யாக்கோபு எப்படி சொல்றாரா? அந்த 2 பேரையும் தூதர்கள்னு போட்டிருக்கிறாராம். இது யாருக்காவது புரியுதா? வேவுக்காரர்களை யாக்கோபு காரணம் இல்லாத தூதர்கள்னு போடல. ஏன்? தூதர்களை ஏற்றுக்கொண்டு. அப்போ ராகாபுக்கு ஒரு வாஞ்சை இருந்துச்சுன்னு சொன்னா இல்லையா, ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னு சொன்னா இல்லையா, அவளோட ஐடென்டிட்டி மாறணும், அவளோட அடையாளம், வேசியனும் அடையாளம் மாறணும், அவ வாசஸ்தலம் மாறணும், என் குடும்பம் மாறணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை இருந்துச்சுல்ல, வாஞ்சை. அந்த வாஞ்சைய நிறைவேற்றத்துக்காக கர்த்தர் யார் அனுப்புனாராம்? தூதர்கள் அனுப்புறாராம். யார் அனுப்பியிருக்கிறாரு? அவங்க வேவுக்காரங்க கிடையாது. யாரு? நம்ம படிக்கிறதுக்கு வேணா வேவுக்காரர்களா இருக்கான். ஆனா யாக்கோபுக்கு அந்த ரெவலேஷன் இருந்திருக்கு. அவ தூதர்கள். அவ அந்த வாஞ்ச, அவக்குள்ள இருந்த வாஞ்ச, அவக்குள்ள இருந்த ஏக்கம், என் வாழ்க்கை மாறணும், என் பழைய வாழ்க்கை மாறணும், என்னோட வாசஸ்தலம் மாறணும், என்னோட ஃபேமிலி காப்பாற்றப்படணும், என்னோட குடும்பம் காப்பாற்றப்படணும்ன்ற வாஞ்ச அந்த அறியப்படாத தெய்வ, வேற எகிப்தியரோட இஸ்ரவேலரோட தேவனை தெரியல, கேள்விப்பட்டு விசுவாசிக்கிறா, விசுவாசிச்சு அறிக்கை இட்டதுனால அவக்குள்ள அந்த வாஞ்சைனால தூதர்கள் அனுப்புறார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? புரியுது? எத்தனை பேருக்கு இது புரியலையா நான் என்ன சொல்றேன்னு? அவக்குள்ள இருந்த தீயா எரிஞ்சிக்கிற வாஞ்ச, தீயா எரிகிற காரியம் உங்களுக்கு அந்த மாதிரி வாஞ்ச இருக்கா? நீங்க உங்க பழைய வாழ்க்கையிலேருந்து விடுதலை ஆகணும், என்னோட பழைய வாசஸ்தலங்கள் மாறணும், என்னோட இக்கட்டுகள் மாறணும், என்னோட கடன் பிரச்சனை மாறணும், என்னோட குடும்பம் காப்பாற்றப்படணும்னு அவளுக்கு இருந்த வாஞ்சை இருந்துன்னா உங்களுக்கும் கண்டிப்பா தூதர்கள் அனுப்புவார். ஆமேன், ஆமேன். அப்போ அந்த தூதர்களை அவ அக்செப்ட் பண்ணிக்கிறா. என்ன பண்ணிக்கிறா?
அவ வந்து காட்டி கொடுக்கல. என்ன பண்றா? அவ போய் அங்க போய் அந்த சணல் இதுல வந்து அவ வந்து மறைச்சு வைக்கிறா. மறைச்சு வச்சிட்டா அவ வந்து அவளுக்கு அவரோட உயிருக்கு ஆபத்தா இல்லையா? நீங்க சொல்லுங்க. அந்த வேலைக்காரங்க வந்து பாக்குறாங்க இல்லையா, ராஜாவோட ஆட்கள் வந்து பாக்குறாங்கல்ல. அப்ப அங்க என்ன பண்றானா, இன்னொரு கிரியை. ஃபர்ஸ்ட் வந்து என்ன படிக்கிறா? அந்த தூதர்களை அவ ஏற்றுக்கொள்கிறா முதல்ல. அடுத்தது அவ ரிஸ்க் எடுக்கிறா. என்ன எடுக்கிறா? ரிஸ்க் எடுக்கிறா. அவ வாழ்க்கை மாறுறதுக்காக ரிஸ்க் எடுக்கணும். நம்மளோட வாழ்க்கை மாறுறதுக்காக நம்மளும் சில ரிஸ்க் எடுக்க தான் செய்யணும். ஓகேவா? அப்ப ரிஸ்க் எடுக்கிறா. ஆமா, ராஜாவோட ஆட்கள் வந்து உள்ள தேடி பார்த்தாங்கன்னா அவ உயிர் போகுமா போவாதா? கண்டிப்பா போகும். ஆனாலும் அவ வாழ்க்கை மாறணும், அவளோட அடையாளம் மாறணும்ன்றதுனால அவளோட உயிரையும் பணைய வச்சு ஒரு ரிஸ்க் எடுக்கிறா. அடுத்தது யோசுவா 2 அடுத்தது நம்ம தான் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து அவ என்ன பண்றான்னா ஒரு விண்ணப்பம் பண்றா. ஃபர்ஸ்ட் வந்து அந்த தூதர்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, அவ வந்து ஏற்றுக்கொள்றா. அடுத்தது என்ன பண்றான்னா அவ ஒரு ரிஸ்க் எடுக்கிறா, அவளோட உயிரையும் பணைய வச்சு அந்த தூதர்களை காப்பாத்துறா. அடுத்தது என்ன பண்றான்னா கேட்கிறா. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் 22:15 என்னோட குடும்பமும் என்னோட தகப்பன்மாரும் என்னோட தாய்மாரும் என்னோட அதை இன்னொரு தடவை படிச்சிருங்களேன். 2:15. அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டார். அவர் வீடு அலங்கத்தின் 2:15 அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவர் குடியிருந்தார். 13 நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். டிமாண்ட் பண்றா. அடுத்தது என்ன பண்றா? டிமாண்ட் பண்றா. ஒரு விண்ணப்பம் வைக்கிறா. என்ன வைக்கிறா? விண்ணப்பம் வைக்கிறா. ஃபர்ஸ்ட் தூதர்களை அவ வந்து ஏற்றுக்கொள்றா. அடுத்தது ரிஸ்க் எடுக்க விரும்புறா. அடுத்தது வந்தவங்க கிட்ட சும்மா இல்ல, அவ போய் ஒரு காரியத்தை கேட்கிறா. நம்மளும் சில காரியத்தை கேட்டாதான் ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவரே 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 வந்து ஜெபம் பண்ணா வந்து அது ஸ்பெசிபிக்கா அப் டு த பாயிண்ட் நம்ம கேட்கணும். என் குடும்பமும் இதுல இருந்து காப்பாற்றப்படணும், நான் மட்டும் காப்பாற்றப்படக்கூடாது, என் குடும்பம் காப்பாற்றப்படணும். நான் உனக்கு ஒரு நன்மை செய்யறேன், அதனால நீ எனக்கு ஒரு நன்மை செய்யணும்னு போயிட்டு ஸ்பெசிபிக்கான ஒரு விண்ணப்பத்தை அவ வந்து அந்த தூதர்கள் கிட்ட வைக்கிறா. அப்போ நம்மளோட விண்ணப்பங்கள் ரொம்ப ஸ்பெசிபிக்கா, ரொம்ப அப் டு த பாயிண்டா, ஒரு காரியத்தை குறிப்பிட்டு அந்த மாதிரியான ஒரு விண்ணப்பம் நம்ம வந்து ஏறெடுக்கணும். இதை தாங்க, அப்படி தாங்க, இது தாங்க, இது தாங்க, அது தாங்க, இது தாங்கன்னு அப்படியே என்னமோ வந்து ஒரு குழப்பி ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்ல வந்து ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கூடாது. ஒரு நாள் ஜெபம் பண்றீங்களா, எனக்கு இந்த விண்ணப்பத்தை தாங்க, இந்த காரியம் எனக்கு நடக்கணும், ஸ்பெசிபிக்கா என்னோட கடன் பிரச்சனை, நான் என் கடன் பிரச்சனை மாறணும், என் பிள்ளை மாறணும். நீங்க ஒரே நாள்ல எல்லா போயும் டிமாண்ட் பண்ணாதீங்க. ஒரு வாரம் ஒருத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுல வெற்றி பாருங்க. நெக்ஸ்ட் அது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி அடிப்போம்ல. ஃபர்ஸ்ட் வாரம் என் குடும்பத்தோட கடன் பிரச்சனை ஒரு டிக்கு, அடுத்தது என் குடும்பத்தோட பிள்ளைங்க ஒரு டிக்கு, அடுத்தது என்னோட வேற காரியங்கள். அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா ஒவ்வொரு வாரமா ஆண்டவர்கிட்ட போய் ஸ்பெசிபிக் அப் டு த பாயிண்ட் நீங்க கேட்டு பாருங்க. ரொம்ப ப்ரிசைஸா அப் டு த பாயிண்ட், நெத்திக்கா டார்கெட் பண்ணி அடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டார்கெட் பண்ணி கேட்கிறா. என் குடும்பம், நானும் என் குடும்பம், அந்த மாதிரி கேட்டு பாருங்க. நம்ம வந்து சில நேரத்துல ஒரே ஜபத்துல நம்ம வந்து ஜபிச்சுட்டு போறோம். எல்லா விஷயத்தையும் கன்ஃபியூஸ் ஆகி ஒரே ஜபத்துல போட்டு கடைசியில குழப்பி எதுலயுமே ஒரு வெற்றி இல்லாத இருக்கும். ஒவ்வொரு வாரம் இந்த வாரம் நான் இதுக்காக ஜெபிக்க போறேன், இந்த வாரம் நான் இதுக்காக ஜெபிக்க போறேன், இந்த வாரம் இதுக்காக ஜெபிக்க போறேன், அந்த ஜபத்துல வெற்றி வந்துடணும், அப்படி ஜெபிக்கணும். ஓகேவா? அடுத்தது வந்து 2:17 வாசிங்க. அப்பொழுது அந்த மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இப்ப வந்து இந்த தூதர்கள் வந்து 2 வந்து இவ கேட்டுட்டா, இந்த மாதிரி என் குடும்பத்தை நீ காப்பாத்திரு அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை வச்சுட்டா. அவங்க அதுக்கு பதிலா என்ன சொல்றாங்கன்னா 2 விஷயம் செய்ய சொல்றாங்க. என்ன விஷயம் செய்ய சொல்றாங்கன்னா, ஒரு சிவப்பு நூல்ல நீ என்னை இறக்கி விட்ட ஜன்னல்ல நீ வந்து கட்டி வச்சிரு, அப்புறம் உன் குடும்பத்தார உன் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கணுமா, அப்படிதானே போட்டிருக்கு. உன் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கணும். இவ ஸ்பெசிபிக்கா கேட்கும் போது அவங்களும் ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க.
சொல்றாங்களா? இவ செம ஸ்பெசிபிக்கா கேட்டா அவங்களும் ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க. உன் வீட்டிலே, அந்த உன் வீட்டிலே தயவு செஞ்சு அண்டர்லைன் பண்ணுங்க. அப்போ அடுத்த விஷயம் என்ன பண்றான்னா, அவங்க சொன்னதை அவ கீழ்ப்படுகிறான். ஸோ இப்போ வேவுக்காரங்க வந்துட்டாங்க, வேவுக்கார மறைச்சு வச்சுட்டா. அடுத்தது வேவுக்கார ராஜா கூட ஆட்கள் கேட்ட போது இல்ல அவங்க இந்த அலங்கத்துக்கு வாசல்ல வழியா இந்நேரம் போயிருப்பாங்க, ஆனாலும் அங்க போய் பாருங்கன்னு அந்த ஆட்கள் கிட்ட சொல்லிட்டா. ஆனா இவங்களை ஜன்னல் வழியா அவ இறக்கி விட்டா. இந்த கதை தெரியாதவங்க, இந்த ஸ்டோரி தெரியாதவங்க யோசுவா 2 போய் நல்லா வீட்டுல போய் படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்ப நான் இந்த கதை இந்த ஸ்டோரி தெரியலன்னா நான் பேசுற எதுவுமே உங்களுக்கு புரியாது. அப்போ ஒரு வேவுக்காரங்க வராங்க, வேவுக்காரங்க அவ வீட்டுல தங்குறாங்க, வேவுக்காரங்களை அவ காப்பாத்துறா, வேவுக்காரங்களை தப்பிக்க விட்டுடுறான். ஓகேவா? அப்ப அந்த தப்பிக்க விட்டுட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ குடும்பம் உன் குடும்பத்தை இது பண்ணனா ஒரு சிவப்பு நூல்ல எந்த ஜன்னல்ல அந்த வேவுக்காரங்களை இறக்கி தப்பிச்ச வச்சியோ அந்த ஜன்னல்ல நீ சிவப்பு நூல் கட்டிட்டு உன்னோட எல்லா குடும்பத்தார், உன்னோட அப்பா அம்மா, உன்னோட தம்பி தங்கச்சி, யாரெல்லாம் உன்னோட குடும்பத்துல நீ காப்பாற்றப்படணும்னு நினைக்கிறியோ அவங்களெல்லாம் உன் குடும்பத்துல சேர்த்து வச்சுக்கோ. நாங்க எரிகோவை அலங்கத்தை இடிக்க யோசுவாவோ அந்த படைகளோடு வரும்பொழுது உன்னோட வீடை நாங்க தப்புவிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு அந்த வேவுக்காரர்கள் போயிட்டாங்க. சோ அப்ப இவ என்ன பண்றா? இப்ப வேவுக்காரர்கள் வந்தாச்சு, எரிகோ பட்டணங்கள் பிடிக்கப்படுது, அலங்கங்கள் இடிக்கப்படுது. ஆனா அவளுக்கு சொன்ன மாதிரி யோசுவா அந்த வேவுக்காரர்களை அனுப்பி அவளோட வீட்டையும் அவளோட இதையும் ரட்சிக்கிறார். இங்க நம்ம என்ன பார்க்க வேண்டியது என்னன்னா, அவ அவங்க சொன்ன காரியத்துக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சா. சிவப்பு நூல் கட்டுங்கன்னா சிவப்பு நூல் தான் கட்டினா, கருப்பு நூல் கட்டல. எல்லாத்தையும் உங்க வீட்டுல, உன்னோட வீட்டுல, நம்ம நிறைய நேரம் நம்மளோட வீட்டுல நம்ம கேதர் பண்ணி வச்சுக்க மாட்டோம் நம்மளோட குடும்பங்கள்ல. இது நான் ஸ்பெசிஃபிக்கா இது என்னன்னா, சம்டைம்ஸ் நம்ம சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் நம்ம குடும்பத்துல இருக்கவங்க, நம்ம பிள்ளைகளையோ இல்ல நம்ம புருஷன்மார்களையோ இல்ல நம்மளோட சொந்தக்காரங்களையோ நம்ம ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா சில நேரத்துல ஆண்டவர் பக்கக்கிட்ட கூட்டிட்டு வர சுச்சுவேஷன்ல இருக்கும். ஏன்னா இது கடைசி காலம். நான் ஸ்பெசிஃபிக்கா இதை ஏன் சொல்றேன்னா, சம்டைம்ஸ் யூத் மீட்டிங்ல ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா நாங்க பசங்களை கூப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்துச்சு. நான் இது ஒரு 5 minutes இந்த விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டு நான் போறேன். சில விஷயம் நான் ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணுவேன் என் பையனுக்கு. சில நேரத்துல அவன் கீழ்ப்படியில அப்படின்னா, இல்ல சில நேரத்துல அவன் பைபிள் படிக்கல அப்படின்னா, சில நேரத்துல நம்ம ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்ம ரொம்ப கட்டாயப்படுத்தி இல்ல நீ இதை பண்ணிதான் ஆகணும், அப்பதான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டாயப்படுத்தி அவனை சில விஷயங்கள் நான் பண்ண வைப்பேன். ஆனா நான் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு நான் ரொம்ப அவனை டார்ச்சர் பண்ணி அவனை ரொம்ப இது பண்ணி நான் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு தெரியும் அவனை பத்தி. நான் கட்டாயப்படுத்தினாதான் அவன் சில விஷயத்த செய்வான் அப்படின்றதுனால நான் சில விஷயம் ஃபோர்ஸ்ஃபுல்லா கட்டாயப்படுத்தி அவனை செய் வைப்பேன். நம்மளும் அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இங்க இருக்க எல்லா யூத் மீட்டிங் வர்றதுக்காக நம்ம ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா அப்படி பண்றோம் அப்படின்னு ஒரு காரியங்கள் இருக்கு. அதை நான் ஏன் ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, நான் யூத்தா இருந்தப்போ நான் சில வேளையில நான் நினைச்சிருக்கேன், நான் ஒரு காரியங்களை சிக்கி கொண்டு இருக்கப்போ இல்ல சில வேளையில சிக்கி கொண்டு இருக்கப்போ என்னை யாராவது ஃபோர்ஸ்ஃபுல்லா ரொம்ப கட்டாயப்படுத்தி என் கையை பிடிச்சி இழுத்துட்டு இங்க உட்கார வச்சிருவாங்களா அப்படி நான் எதிர்பார்த்திருக்கேன். அதனாலதான் நான் ஏன் இங்க இருக்க ஒவ்வொரு யூத்தையும் நான் சொல்றேன், நான் உங்களை என்னோட பையனாதான் நான் நினைக்கிறேன், இல்ல என்னோட பொண்ணாதான் நான் நினைக்கிறேன். நான் கட்டாயப்படுத்துறதுக்கு காரணம் சில வேளையில நம்ம நினைப்போம், சில வேளையில உங்க அப்பா அம்மா கட்டாயப்படுத்தினா நீங்க கூப்பிட மாட்டீங்க, நீங்க செய்ய மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு கட்டாயமாவோ இல்ல ஒரு கெஞ்சியோ இல்ல வருந்தியோ ஏதாவது ஒண்ணு செஞ்சு ஏதோ ஒரு வார்த்தை உங்க காதுல போயிட்டு ஏதாவது ஒரு மாற்றம் உண்டாயிருமா அப்படின்ற ஒரு வாஞ்சைதான். அதுக்காக உங்களை அன்பு கூறுங்களே இல்ல, உங்களை ரொம்ப ரொம்ப அன்பு கூறுறோம் ஆக்சுவலி. அதனாலதான் கட்டாயப்படுத்துறோம். புரியுதா புரியலையா யூத்ஸ்? ஓகேவா? ஏன்னா யாரும் கட்டாயப்படுத்துறதுக்கு இல்லை. சில வேளையில நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம பசங்க ரொம்ப வளர்ந்துட்டாங்க, நம்ம பசங்க நம்ம சொல்றதுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, தோலுக்கு மேல வளர்ந்துட்டாங்க, அதனால அவங்களெல்லாம் நம்மளால அடக்கவே முடியாது
அப்படின்னு சொல்லி கைவிட்டுற ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு இருக்கக்கூடாது. என்னதான் அவங்க வந்து ரிபல்லியஸா இருந்தாலும், என்னதான் அவங்க அடங்காதவர்களா இருந்தாலும் உங்க வீட்டுக்குள்ள அவங்கள சேர்த்துக்கணும். என்னது புரியுதா நான் சொல்றது? உங்க வீட்டுனா ராகாப் அவங்கள அவங்க வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டா, அதே மாதிரி கர்த்தரோட வீட்டுக்குள்ள, உங்களோட வீட்டுக்குள்ள, உங்களோட குடும்ப ஜபத்துக்குள்ள, உங்களோட பிரேயருக்குள்ள பிள்ளைகளை கண்டிப்பா கூட்டி சேர்க்கணும். தட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு தெரிஞ்சு ராகாபோட வீட்டுல அவ சொல்றதை யாருமே மதிச்சிருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அவளோட வாழ்க்கை அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் அவ கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்து அவ வீட்டுக்குள்ள வச்சிருந்திருக்கலாம். ஏன்னா அவ குடும்பத்தை ரொம்ப நேசிச்சா. அதே மாதிரிதான் உங்க குடும்பத்துக்கும் நான் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு எது நல்லது எதுன்னு கெட்டதுன்னு தெரியாது சில வேலையில. பட் ஒரு அம்மாவோட ஒரு அப்பாவோட கடமை சில விஷயத்துல கட்டாயப்படுத்துறது தப்பு கிடையாது. புரியுதா பேரண்ட்ஸ்? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா பேரண்ட்ஸ் எல்லாம்? அல்லேலூயா. ஸோ இப்போ அவ என்ன பண்ணிட்டா, அவளுக்கு ஒரு 3 கோல் இருந்துச்சு. என்ன கோல் இருந்துச்சு? அவளோட அடையாளத்தை மாற்றணும், அவரோட வாசஸ்தலத்தை மாற்றணும், அவ குடும்பம் காப்பாற்றப்படணும். அதுக்கு அவ ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சா? கேள்விப்பட்டா, அடுத்தது விசுவாசிச்சா, அடுத்தது அறிக்கை செஞ்சா, அடுத்தது கிரியை நடப்பித்தா. அதுக்கு ரிசல்ட் இப்ப என்ன பார்க்க போறோம்? ரிசல்ட்டை பார்க்க போறோம். யோசுவா 6:25. எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவனையும் அவன் தகப்பன் வீட்டாரையும் அவனுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். புரிஞ்சிச்சா? அவளோட வாசஸ்தலம் இன்னுமே எங்க இல்ல? மதில் மேல் இல்ல. எங்க இருக்கான்? இஸ்ரவேலின் நடுவே. எங்க இருக்கான்? இஸ்ரவேல். ஒரு கானானிய ஸ்திரீ இஸ்ரவேலின் நடுவே வாசம் பண்றதுக்கு எதுப்பா காரணம்? இந்த முன்னாடி சொன்ன இல்லையா, அதுதான் விசுவாசம், அறிக்கை, கிரியை நடப்பித்தல். ஒரு கானானிய ஸ்திரீ, ஒரு வேசி உள்ள ஸ்திரீ இஸ்ரவேல் நடுவே வாசம் பண்றதுக்கு சும்மா 2 அதிகாரத்துல அவ வெற்றி பெற்றுட்டாங்க. நம்ம எத்தனையோ வருஷம் வச்சிருக்கோம். 2 அதிகாரம் தான். அவளோட நீங்க ராகாவை பத்தி போய் பைபிள்ல தேடி பார்த்துனீங்கன்னா யோசுவா 2, யோசுவா 6. அதுக்கப்புறம் இப்ப நான் ரெஃபரன்ஸ் கொடுத்தேன் இல்லையா, இந்த வசனம் தான். ஒரு 6 இடத்துல தான் அவ பேர் போட்டிருக்கு. எங்க? ஒரு 6 இடத்துல தான் ராகாவோட பேர் போட்டிருக்கு. ஆனா அவளோட வாழ்க்கை இப்ப எங்க வந்துருச்சு? வாசஸ்தலம் எங்க வந்துருச்சு? இஸ்ரவேலின் நடுவே. மதில் மேல இல்ல. எங்க வந்துருச்சு? இஸ்ரவேலின் நடுவே. அடுத்தது அவங்களோட ஃபேமிலி எப்படி காப்பாற்றப்படுறது கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டா பார்த்துடலாம். யோசுவா 6:20 வாசிங்க. எக்காலம் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து போதும். எக்கால சத்தம் ஊதுறாங்க. எரிகோ அவங்களோட படைகளோட வராங்க. 7 தரம் மதுல சுத்தி வராங்க. 7ஆவது நாள் 7 தரம் சுத்தி எக்காலத்தை முழங்கும் போது மதில்கள் அலங்கம் என்ன வந்துச்சு? இடிஞ்சு விழுந்துச்சு. என்ன போட்டிருக்காங்க? நல்லா படிங்க. அலங்கம் இடிந்து விழுந்தது. என்னது? அலங்கம் இடிந்து விழுந்தது. 22, 23 வாசிங்க. யோசுவா தேசத்தை வேவு பார்த்த 2 புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரியையும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றார். ஒரு நிமிஷம். அலங்கு இடிஞ்சு விழுந்துருச்சு. அலங்கு இடிஞ்சு விழுந்துச்சுன்னா அந்த வேசியோட வீடு எப்படி நிற்கும் சொல்லுங்க? புரியுதா? யாருமே பைபிள் இந்த மாதிரி கேட்டது இல்ல, படிச்சது இல்ல. அலங்கம் இடிஞ்சு விழுந்துருச்சு. ஆனா வேசியோட வீட்டுல போய் கூட்டிட்டு வான்னு சொல்றார். பாசிபிலிட்டி இருக்கா? அவ வீடு மட்டும் விழலங்க. அலங்கம் அவ வீடு இருக்க மட்டும் விழல. புரிஞ்சவங்க நல்லா கை தட்டுங்க. புரியலையா? அவ வீடு விழல.
எக்கால ஆர்ப்பரிச்சாங்க, எக்கால சத்தம் கேட்டுச்சு. ஆனா அவ வீடு விழல. ஏன்? அவளுக்கு இருந்த வாஞ்ச, அவளோட ஐடென்டிட்டி மாறணும், அவளோட வாசஸ்தலம் மாறணும், அவ ஃபேமிலி காப்பாற்றப்படணும்னு கெஞ்சி கெஞ்சி கேட்டா இல்லையா? அதனால எரிகோ மதில் விழுந்ததே ஒரு அசாதாரண காரணம். நீங்க யூடியூப்ல போய் வந்து தேடி பாருங்க, ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் ஆஃப் ஜெரிகோன்னு நீங்க போட்டு பாடுங்க. ராகாபோட வீடு, அத போட, ராகாப் ஹவுஸ் இன் ஜெரிகோ. அவ வீடு விழலங்க, ஒரு பார்ட் ஆஃப் த மதில் மட்டும் இன்னமும் நீங்க இஸ்ரேல்ல போய் பாத்தீங்கன்னா நிக்குது. அவளோட வாஞ்சையை ஆண்டவர் எப்படி வந்து காப்பாத்துறாரு பாத்தீங்களா? அவளோட வீடை மட்டும் இடிக்காம, அவளோட வீடை மட்டும் காப்பாத்த வச்சு, அவ வீடு இருந்துருச்சுன்னா எப்படி சிவப்பு நூல் ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க? புரியுதா உங்களுக்கு? அவ வீடு இருந்துருச்சு, அவ அடங்கம் இருந்துருச்சு, அவ வசிச்ச இடம் இருந்துருச்சுன்னா சிவப்பு நூல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க? அப்போ கர்த்தர் அவளோட வாஞ்சிய வந்து எவ்வளவு மதிச்சிருக்கிறார் பாத்தீங்களா? அப்பா தெரியுதா? போட்டாங்களா? House of Rahab in Jericho. போட்டோ. ஸோ அதனால அவளோட வாஞ்சைய வந்து கர்த்தர் வந்து ஒரு ஒரு பெரிதான கன்சிடர் பண்றதுனால ஒரு பார்ட் ஆஃப் த மதில், எரிகோட வால் அவ்வளோ கிலோமீட்டர்ஸ்ல போகுது. அவ்வளோ கிலோமீட்டர்ஸும் ஆர்ப்பரிக்கிற சத்தம், அந்த எக்கால சத்தத்துல நொறுங்கி விழுது. அசாதாரண மாற்றங்கள் நடக்குது. ஆனா ராகாவோட வீடை மட்டும் ஆண்டவர் காப்பாத்துறார். ஏன்னா அவளோட கூக்குரல், அவளோட கண்ணீர், என் குடும்பம் சேவ் ஆகணும், நான் இந்த இடத்துல இருந்து போகணும், நான் இதுல இருந்து வெளியில வரணும்ட்டு அவளோட மதுல மட்டும் காப்பாத்துறார். அப்புறமா யோசுவோட ஆட்கள் போறாங்க. அடுத்தது வாசிங்க 23. இப்பதான் அவளோட அலங்கமும் விடுஞ்சிருச்சுன்னா சிவப்பு நூல் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கவே மாட்டாங்க. எந்த வீட்டுல சிவப்பு நூல் கட்டியிருக்கோ அதுதான் ராகாபோட வீடு. அப்போ அந்த பாட்டை மட்டும் ஆண்டவர் வந்து பிரிசர்வ் பண்ணி பாதுகாத்து அவளோட வாஞ்சையும் விருப்பத்தையும் நிறைவேற்றி அங்கேருந்து கூட்டிட்டு வராங்க. எங்கேருந்து கூட்டிட்டு வராங்க? பாளையத்துக்கு புறம்பா. அடுத்த வசனம் படிங்க. அக்னினா அப்புறம் வந்து எல்லாத்தையும் கொண்டு பத்திரத்தை வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஓகே. இதுல நான் வந்து இன்னொன்னு என்ன சொல்லணும்னு விரும்புறேன்னா, முதல்ல நம்மளோட வந்து நம்ம வந்து காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொன்னா சில வேளையில நம்மளோட மதில்கள் இடிக்கப்படணும். என்னது புரியுதா நான் சொன்னது? நம்ம ஒரு விஷயத்துல இருந்து காப்பாற்றப்படணும்னா நம்மளோட மதில்களை இடிக்க ஒப்பு கொடுக்கணும். நம்மளுக்கு தடையா இருக்க மதில் என்னன்றது நீங்க கேட்கணும். என் வாழ்வையில தடையா இருக்க என்ன மதில்? நான் அடுத்த லெவலுக்கு போக முடியாத அளவுக்கு, இஸ்ரவேலின் பாளையத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாத அளவுக்கு என்னோட வாழ்க்கையில தடையா இருக்க மதில்கள் என்னன்றத கேளுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அடுத்த லெவல் ஆஃப் ஆவிக்குரிய விஷயத்துக்கு போகாத அளவுக்கு, அடுத்த ஆசீர்வாதத்தின் நிலைக்குள்ளாக போகாத அளவுக்கு உங்களை தடுக்கிற காரியங்கள் என்னன்றது கேளுங்க. போட்டாச்சா அந்த பிக்சர்? இதுதான் ஆக்சுவலி ராகாபோட வீடுன்னு சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் வந்து அவளை எவ்வளோ ஹானர் பண்ணியிருந்தான்னா, அவ வந்து ஆக்சுவலி அவங்க கிட்ட வேவுக்காரர்கள் கேட்கும் போது அவ அலங்கம் வந்து இடிஞ்சு விழுன்னு அவளுக்கு தெரியும். ஏன்னா எந்த எதிரி வந்தாலும் ஃபர்ஸ்ட் அலங்கத்தை தான் கை வைப்பாங்கன்றது தெரியும். ஆனாலும் இந்த அலங்கத்தை நான் வந்து இடிஞ்சு விழ நான் ஒப்பு கொடுத்தாலும் என் வீட்டை ஆண்டவர் பாதுகாப்பாரு, என்னோட காரியங்களை அவர் வந்து விடுதலை ஆக்குவாரு அப்படின்ற ஒரு பெரிதான விசுவாசம் அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த விசுவாசத்தினாலதான் வந்து அவ வந்து எபிரேயர் 11:31 பாருங்க. கீழ்ப்படியாதவர்களோடு சேதமாகாதிருந்தால். அப்போ அவளுக்கு இருந்த விசுவாசம் அந்த எரிகோ
எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்திருப்பாங்க, எத்தனை பல்லாயிரக்கணக்கான ஜெரிகோ இருந்திருப்பாங்க. எரிகோ வந்து ஆதி காலத்துல, பைபிளோட இருந்த காலத்துல அவ்வளோ சிவிலைஸ்டு பட்டணமா. நம்ம இப்போ மொஹஞ்சதாரோ அதெல்லாம் ஹிஸ்டரியில படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பட்டணம், பெரிய பட்டணம். அந்த பட்டணத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்திருப்பாங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்திருப்பாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்களும் எரிகோவின் மதில்கள் இடிக்கப்படும் போது அந்த பட்டணத்தை சுட்டு எரிச்சு அந்த பட்டணத்துல இருக்கவங்க ஒவ்வொருத்தரையும் வந்து யோசுவா வந்து தப்ப விடவே இல்லை. ஆனா அந்த பட்டணத்துல ராகாபோட குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டுச்சு. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. அப்போ அவளுக்கு இருந்த 3 கோலும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்புறம் வந்து அடுத்தது வந்து மத்தேயு 1:5. அவ எவ்வளவு பெட்டான், இவன் அவ்வளவு பெட்டான் இருக்குன்றதுனால நம்ம இது வரைக்கும் கான்சென்ட்ரேட்டே பண்ணதில்லைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? இந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் நல்லா தியானிச்சிங்கன்னா இதுல வந்து எவ்வளவு பெரிய ஒரு ரகசியம் இருக்கு தெரியுமா? ஆக்சுவலி சல்மோன் போவாஸை ராகாபனிடத்தில் பெற்றாள், போவாஸ் யோபத்தை ரூத்தினிடத்தில் பெற்றாள். ஓகேவா? இந்த ராகாபன் ரூத் பைபிள்ல இருக்கிற வெரி இம்பார்ட்டன்டான கேரக்டர். ராகாவோட பையன் தாங்க போவாஸ். தெரியுதா? போவாஸ் தெரியுமா? அதுக்குதான் யூத் மீட்டிங்ல தயவு செஞ்சு மத்தேயுவை படிங்க. அட்லீஸ்ட் ஒரு வாக்குறதுக்கு 10 அதிகாரமாவது படிங்க. நான் சொல்றதுக்கு காரணம் என்ன? பைபிளை படிச்சாதான் ரகசியங்கள் புரியும். இது வந்து இவளை பெத்தான்றது கிடையாது. இவளோட ஐடென்டிட்டி மாறி இருக்குங்க. ராகாப் என்னும் மேசின்னு அதுல போட்டிருக்கா, படிங்க நல்லா. ராகாப் என்னும் மேசின்ற ஐடென்டிட்டி மாறிடுச்சு. ராகாப் ஒரு ஜெனரேஷனல் பிளெஸிங். இயேசுவோட சந்ததி, தாவீதோட பாட்டி, இயேசுவோட பாட்டி, போவாஸோட பாட்டி. புரிஞ்சவங்க தயவு செஞ்சு கை தட்டுங்க. ஒரு வேசி தாவீதோட பாட்டி. எப்படி ஒரு வேசி ஒரு ஜெனரேஷனல் பிளெஸிங். இதெல்லாம் அவளோட விசுவாசம் சின்னது இல்லைங்க. ராகாபோட பேர் வந்து விசுவாச பட்டியல இருக்கிறதுக்கு காரணம் அவ செஞ்சது சின்ன காரியங்கள் கிடையாது. அதனாலதான் அவ்வளவு பெரிய பிளெஸிங். எத்தனையோ பெண்கள் வந்து பைபிள்ல இருந்திருக்கு. ஆனா அவளோட பேரை வந்து அவரை இன்க்ளூட் பண்றதுக்கு போவாஸ், அவளோட பையன் போவாஸ குறித்து நம்ம பைபிள்ல படிச்சிருக்கோம். ரூத்தை வந்து எப்படி ஏற்றுக்கொள்றா, வாட் அ கேரக்டர். போவாஸோட கேரக்டர் போய் நீங்க வந்து ரூத்ல படிச்சு பாருங்க. ஒரு கைவிடப்பட்ட பெண் ரூத்து, ஆனா அவ எவ்வளவு அன்பா அரவணைச்சு அவளை ஏத்துக்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சந்ததி அவ பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தாயாக அவ வளர்ந்திருக்கா பாருங்க. அடுத்தது தாவீது. ஓகேவா? இப்ப நான் வந்து 3 காரியம் சொன்னேன். அவரோட ஐடென்டிட்டி மாறிடுச்சு. இப்ப யாராவது ராகாப வேசின்னு சொல்லுவாங்களா? இயேசுவோட ஜெனரேஷன்ல, அதுல அங்க கீழே பாத்தீங்கன்னா தாவீது அந்த ஜெனரேஷன்ல தான் வராரு, இயேசு அந்த ஜெனரேஷன்ல தான் வராரு. அப்போ இயேசுக்கு பாட்டி யாரு? ராகாப். தாவீதோட பாட்டி யாரு? ராகாப். போவாஸோட அம்மா யாரு? அப்போ ராகாப வேசின் புதிய ஏற்பாடுல போடலங்க. நீங்க எப்பயுமே பைபிளை படிக்கும் போது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, ரெவல்யூஷன், வெளிப்படுதல், இப்படிதான் பைபிளை படிக்கணும். நான் வெளிப்படுதல் கடைசியா வரேன். அப்போ இப்ப நம்ம 3 காரியம் ஃபர்ஸ்ட் சொன்னோம். அவளோட அடையாளம் மாற்றப்படணும்னு சொன்னோம். இப்ப அவளோட அடையாளம் மாற்றப்பட்டுருச்சா? ராகாப வேசியா பார்க்காத தாவீதோட பாட்டியா, இயேசுவோட பாட்டியா நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது அவங்களோட குடும்பம் காப்பாற்றப்பட்டுருச்சா? அவங்க அப்பா அம்மா எல்லாம் காப்பாற்றப்பட்டுட்டாங்களா? அப்போ அடுத்தது அவளோட வாசஸ்தலம் வந்து அவ வெறும் இஸ்ரவேல் நடுவல் மட்டும் வாசம் பண்ணலங்க. இன்னொரு வசனத்தை பார்க்கலாமா? மத்தேயு 5:14. மலையின் மேல் இருக்கிற பட்டணம். இப்போ இங்க போட்டிருக்காங்களா? மதில் மேல யாரோட வீடு இருந்துச்சு? மலை மேல இருக்க பட்டணம். நான் ஏன் வந்து சொன்னேன்னா, யார் வந்து எருசலேம முதல்ல வந்து பைபிள்ல வந்து எருசலேம் பட்டணத்தை கட்டினாங்க?
சொல்லுங்க. தாவீது தாவீது கட்டினா. எருசலேம் ஒரு மலை மேல இருக்க பட்டணம். எருசலேம் மலைகளால சூழ்ந்த பட்டணம். மவுண்ட் ஆலிவ், மவுண்ட் யூதேயா, மோரியா மலை அப்படின்னு நீங்க எருசலேம்னு போய் கூகுள்ல போய் பாட்டு பாருங்களேன். மவுண்டெயின்ஸா இருக்கான். எருசலேம் சி லெவல்ல இருந்து, அதாவது கடல் மட்டத்திலேருந்து அத்தனை அடி உயரத்துல தான் இருக்கான். அப்போ பைபிள்ல ஃபர்ஸ்ட் எருசலேம கட்டினது யாரு தெரியுமா? தாவீது. தாவீது தான் எருசலேம யூதேயாவும் எருசலேமுக்கும் தலைநகரமா வச்சு அவ்வளோ பெரிய பட்டணத்தை கட்டி, அந்த பட்டணம் இன்னி வரைக்கும் மலை மேல உள்ள பட்டணமாக மிச்ச ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இந்த நாள் வரைக்கும் இருக்குதா இல்லையா? சொல்லுங்க. இந்த நாள் வரைக்கும் எருசலேம், இஸ்ரவேல் இந்த நாள் வரைக்கும் ஆசீர்வாதமா இருக்கா இல்லையா? அதுக்கு யாருங்க காரணம்? இந்த ராகாப் தான். ராகாபை நம்ம ரொம்ப ரொம்ப சீப்பா எடை போட்டோம். ஆக்சுவலி பைபிள்ல ரொம்ப கேவலமா நினைச்சிட்டோம். அவ ஒரு வேசி நினைச்சிட்டோம். ராகாப் இல்லனா இன்னைக்கு எருசலேம் கிடையாதுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்கு, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, உங்களுக்கு ஒரு இது இருக்கு. என் பிள்ளை எப்படியாவது காப்பாத்திடப்படலாமா, என் பிள்ளை எப்படியாவது ஆண்டவரை நேசிச்சிருவாங்களா, என் குடும்பம் எப்படியாவது ஆண்டவர்கிட்ட வந்துருமா. ராகா மாதிரி பண்ணுங்க, ராகா மாதிரி அறிக்கையிடுங்க, ராகா மாதிரி விசுவாசிங்க, ராகா மாதிரி கிரியை செய்யுங்க, ராகா மாதிரி கெஞ்சுங்க, ஸ்பெசிபிக்கா டிமாண்ட் வைங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களையும் உங்களோட சந்ததிகளையும் மலை மேல இருக்கிற பட்டணமாக, மிச்சவங்களுக்கு அலங்காரமான விளக்காக, அலங்கமாக, ஒரு ஆசீர்வாதமான ஒரு சந்ததியாக இன்னைக்கு உங்க கண்ணை காணலனாலும் உங்க கண்ணுக்கு இன்னைக்கு காண. ராகாப் எருசலேமை பார்த்தாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ராகாப் எருசலேமை பார்த்திருக்க மாட்டா. ராகாபோட ஜெனரேஷன்ல இயேசு வருவார் நினைச்சாங்களா? ராகாப் ஒருவேளை இயேசுவை பார்த்திருக்க மாட்டான். இன்னைக்கு நீங்க வடிக்கிற கண்ணீர் சின்சியரா உங்க பிள்ளைங்களுக்காக, உங்க சந்ததிக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்களோட மனைவிமார்களுக்காக, உங்களோட கணவன்மார்களுக்காக நீங்க சின்சியரா ராகா மாதிரி வடிச்சு பாருங்க கண்ணீர். உங்களோட வேசித்தனத்தின் வாழ்க்கை மாறணுமா? உங்க பாவத்தின் வாழ்க்கை மாறணுமா? உங்க சாபத்தின் வாழ்க்கை மாறணுமா? ராகா மாதிரி விசுவாசிச்சு பாருங்க. ராகா மாதிரி வைரக்கமா வாழுங்க. இதுக்கு மேல நான் பாவத்துல இருக்க மாட்டேன், இதுக்கு மேல நான் சாபத்துல இருக்க மாட்டேன், இதுக்கு மேல மலை மேல இருக்கிற வீட்டுல நான் இருக்க மாட்டேன், இதுக்கு மேல என் குடும்பம் காப்பாற்றப்படணும்னு ஒரு வைராக்கியமான வாஞ்சையாக கர்த்தரோட பாதத்துல பிடிச்சு கண்ணீர் விட்டு கதறி அவளை அசைச்சு பாருங்க. உங்களோட சந்ததியும் மலை மேல இருக்கிற பட்டணமாக பல ஜெனரேஷன்ஸ்க்கு, பல சந்ததிகளுக்கு, பல தலைமுறையாக, ஒரு ராஜாக்களை உருவாக்குற சந்ததியாக, ஒரு ரட்சகரை உருவாக்குற சந்ததியாக, ஒரு காரியங்களை உருவாக்குற சந்ததியாக உங்க சந்ததி கண்டிப்பா வரும். இன்னைக்கு குழந்தை இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஆண்டவரோட பாதத்துல போய் ராகாப பாரி விசுவாசிச்சு கதறி, ஆண்டவரே எனக்கு ஒரு சந்ததியை தாங்க. அப்போ நான் அண்ணால சொல்றது போல நான் உங்ககிட்ட கொடுப்பேன் ஏசப்பா, அந்த சந்ததியை நான் உங்ககிட்ட நான் கொடுப்பேன், அந்த சந்ததியை உங்களுக்காக நான் நான் சப்மிட் பண்ணுவேன், சாமுவேலாக நான் வளர்ப்பேன், ஒரு தீர்க்கதரிசியா வளர்ப்பேன். உங்களோட குடும்பத்தை உங்க வீட்டுக்குள்ள கூட்டி சேருங்க. அந்த வீட்டுக்கு வெளியில இருந்தா டேஞ்சர் தான், வீட்டுக்கு வெளியில இருந்தா ஆபத்து. எரிகோவின் ஆட்கள் எரிகோல ஜனங்களை போல பாழாக்கி விடும். ஆனா யூதாவின் யோசுவாவோட ஆட்கள் அதை சிதறடிச்சுட்டு போயிருவாங்க. காப்பாற்றப்படணும்னா ராகாபோட வீட்டுல இருக்கணும். அதே மாதிரி உங்களோட குடும்பத்தை, உங்களோட பிள்ளைகளை உங்க வீட்டுக்குள்ள சேருங்க, உங்க வீட்டுக்குள்ள சேருங்க. அதே மாதிரி ஒரு இந்த ஸ்டேட்லயே நான் இருந்துடணும், இந்த நிலைமையிலேயே நான் இருந்துடணும், இந்த வாழ்க்கையிலே நான் மறைச்சு போயிடணும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அடுத்த லெவலுக்கு நான் போகணும், இந்த இடத்துல நான் இருக்கக்கூடாது, எப்படியாவது நான் அடுத்த லெவலுக்கு போயிடணும், அடுத்த ஆவிக்குரிய நிலைமைக்கு போயிடணும், அடுத்த பினான்சியல் ஸ்டேட்க்கு நான் போயிடணும், ஒரு வறுமை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கதறுங்க, ராகாவை போல கதறுங்க. அதுக்கப்புறம் என்னன்னா ஆண்டவர் சில காரியங்களை உடைக்கணும்னு நினைக்கும் போது உடைக்க அர்ப்பணிங்க. சில காரியங்களை கட்டணும்னு நினைக்கும் போது கட்ட இடம் கொடுங்க. ஏன்னா உடைக்கப்படாத காரியங்கள் கட்டப்படாது. அந்த வீட்லயே அவ இருக்கணும்னு நினைச்சிருந்தானா அவ மதில் மேல இருக்கிற ஒரு சந்ததி, மதில் மேல இருக்கிற பட்டணமான ஒரு சந்ததியை, ஒரு எருசலேமா அவ
கண்டிப்பா பார்த்துருக்கவே முடியாது. அந்த வீடு உடைக்கப்படுறதுக்கு, அந்த மதில்கள் உடைக்கப்படுறதுக்கு அவ இடம் கொடுத்தா. நான் திரும்பி திரும்பி இந்த வசனத்துக்கு சொல்றது ஏன் சொல்ல வர்றாருன்னு எனக்கு தெரியல. ஆனா திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறார். சில மதில்கள் நீங்க அடுத்த லெவலுக்கு போக முடியாத அளவுக்கு உங்களை தடுக்கிற மதில்களை தயவு செஞ்சு உடைங்க. அப்பதான் அடுத்த மதில்களை உங்களால கட்ட முடியும். இப்போ டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு வசனம் கன்க்ளூஷன். எப்பயுமே சொன்னல, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, அடுத்தது வெளிப்படுதல். இப்படிதான் ஏன் மெத்தட் ஆஃப் பைபிள் ரீடிங். நீங்க அதை ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெளிப்படுதல் 21:10. இங்க என்னன்னா, யோவான் தரிசனத்துல என்ன பண்றாருன்னா, பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்துல இருக்கும் போது அவ ஆவியில புதிய எருசலேம் இறங்கி வர்றதை பாக்குறாங்க. நீங்க அதை கண்டினியூஸா நீங்க வீட்டுல போய் வாசிச்சீங்கன்னா அதுல மதில்கள் இருக்கு. அந்த மதில்களின் அஸ்திபாரங்கள் அப்போஸ்தலர்கள் இருக்காங்க. அதுல வாசல்கள் இருக்கு. 12 வாசல்கள் இருக்கு. அப்போ இந்த மாதிரி நம்ம ராகாப் மாதிரி எப்படியாக இப்ப இருக்க வீட்டை நம்ம களைஞ்சி நம்ம இடிக்க ஒப்பு கொடுத்தா நம்மளுக்கு என்ன உண்டாம்? மலை மேல இருக்க புதிய எருசலேம் பட்டணத்தை நம்மளால சுதந்திரித்து கொள்ள முடியும். புரிஞ்சவங்க ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இப்ப இருக்க வீடு நிரந்தரம் இல்லைங்க. இப்ப இருக்க இந்த ஸ்டேட் நிரந்தரம் இல்லை. இங்க வேணா கண்ணீர், இங்க வேணா கவலை, இங்க வேணா சந்தோஷம் இன்மை, இங்க வேணா பாவங்கள். ஆனா ஒரு ஆண்டவர் வரும்போது நம்மளுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்கிறாரு? புதிய எருசலேம். என்னது? புதிய எருசலேம். புதிய எருசலேம் இல்ல கண்ணீர் இல்ல, புதிய எருசலேம் இல்ல கவலை இல்ல, புதிய எருசலேம் இல்ல எந்த கஷ்டங்களும் கிடையாது. அங்க ஆண்டவரோட நம்மளும் ஒரு ஒரு அற்புதமான ஆராதனைக்குள்ளாக, ஒரு துதிக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். அப்போ இந்த வீடுகள் இப்போ டெம்பரவரியா இங்க இருக்கிற வீடுகளை நீங்க இடிக்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெர்மனன்டான ஒரு புதிய எருசலேம், ஒரு பட்டணத்துல மேல உங்களுக்கு இடம் உண்டு பண்ண கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். புரியுதா புரியலையா? அதுதான் நான் சொன்னேன். எப்பயுமே படிக்கும் போது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தினோட நீங்க கனெக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா ஒரு சத்தியம் முழுமையா அடையும். பைபிள்ல எதுவுமே பழைய ஏற்பாடோட புதிய ஏற்பாடோட வெளிப்படுத்தலோட லிங்க் பண்ணாத ஒரு சத்தியங்கள் கூட கிடையாது. நீங்க எத்த சத்தியத்தை படிச்சாலும், ஸ்பெஷலி வாலிபர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அதுதான். பைபிள் படிக்கும் போது கடனுக்கு தயவு செஞ்சு படிக்காதீங்க. பைபிள்ல நிறைய ரகசியங்கள் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பாட போடும் போது நான் ஒரு லைன் பாடினேன். என்ன பாடினேன்னு சொல்றீங்க? வேதத்தின் ரகசியம் பாடுறீங்களா? அந்த எல்லாத்தையும் வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்தே வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. எல்லாரும் உணர்ந்து பாடலாமா? பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியத்தை அறிந்திட புரிந்திட வெளிச்சம் வேணும். வேதத்தை வாசிக்காத, வேதத்தோட ரகசியத்தை அறிஞ்சிக்காத, வேதத்தோட காரியங்களை புரிஞ்சிக்காத விடுதலை பண்ண முடியவே முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். வேதத்தை படிக்காத, ஆண்டவரோட வார்த்தையை தியானிக்காத உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை விட பரிதபிக்க கூடிய ஆட்கள் யாருமே கிடையவே கிடையாது. வேதத்தை படிக்காத, ஜெபம் பண்ணாத ஒரு மாற்றம் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள். கர்த்தர் எவ்வளவு பெரிய தேவனாக இருக்கலாம், கர்த்தர் ஆண்டவர் தான், சர்வ வல்லமையுள்ள தேவன் தான். ஆனா நீங்க பண்ண வேண்டிய காரியங்களை நீங்க பண்ணாதான் உங்க வாழ்க்கையில விடுதலை வரும். அவர் மேஜிக்லாம் பண்ண மாட்டார். புரிஞ்சுதா? அவர் மேஜிக்லாம் பண்ண மாட்டார். கண்டிப்பா he will not do magic. ஜூம் பூம் பூன் பண்ணி உங்களோட வாழ்க்கையில அப்படியே இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க அப்படியே உங்க வாழ்க்கையில நாளைக்கு கடன் பிரச்சனை முடிஞ்சிரும், இல்ல என்னோட பிரச்சனை முடிஞ்சிரும்னா டெஃபினட்டா பண்ண மாட்டார். ராகாப் ஒண்ணுமே பண்ணாத அவ இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கலங்க. அவ ஒர்க் அவுட் பண்ணா.
ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி ஒர்க் அவுட் பண்ணா உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி கிரியேட் செய்யணும், நீங்க தான் போய் இதை எடுத்து கேட்கணும். ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு கேட்கணும். உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்காக போயிட்டு நீங்க ஊழியக்காரங்க கிட்ட கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு சில ஆலோசனைகளை தருவாங்க. ஆனா உங்களோட சூழ்நிலை என்ன, நீங்க எந்த கட்டுல இருக்கீங்க, நீங்க எந்த பிரச்சனையில இருக்கீங்க, எந்த பிரச்சனையில இருந்து விடுதலை ஆகணும்ன்ற ஒரு ஃபுல் டீட்டெயில் ஆண்டவரை தவிர யாருக்குமே தெரியாதுங்க, யாருக்குமே புரியாதுங்க. முதல்ல நீங்க என்னதான் எங்க கிட்ட சொன்னாலும், என்னதான் நீங்க எங்க கிட்ட கதறினாலும் நாங்க பிரேயர் தான் பண்ணலாம். ஆனா உங்களை மாதிரி பாரப்பட முடியுமா? முடியாது. உங்களை மாதிரி நான் ஏங்க உங்க பிரச்சனைக்காக உங்களை மாதிரி நான் பாரப்படணும் சொல்லுங்க? பாரப்படலாம், ஏன்னா அது ஒரு ஊழியக்காரங்களா இருக்க வேண்டிய கடமை. ஆனா நீங்க பாரப்படுற அளவுக்கு என்னால பாரப்பட முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்ப என் குழந்தை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தப்போ நான் அழுத அளவுக்கு நீங்களே யாராவது அழுதுனீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. அப்போ என் பிரச்சனைக்கு என்ன ஏன் அளவுக்கு பாரப்படுறது, உங்க பிரச்சனைக்கு உங்களால மட்டும்தான் பாரப்பட முடியும். அப்ப அந்த பாரத்தை ஆண்டவர் கேட்பாரா, இல்ல என்னோட பாரத்தை ஆண்டவர் கேட்பாரா? நீங்க தான் அழணும். ஊழியக்காரங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஊழியக்காரங்க உங்களுக்காக அவ்வளோ வைராக்கியமா ஜெபம் பண்ணலாம், கண்டிப்பா உண்டு. ஊழியக்காரங்களோட ஜெபத்தை கேட்பாரு எல்லாம். ஆனா பாரம் யாருக்கு இருக்கணும்? உங்க வாழ்க்கை மாறணும்னா, உங்க நிலைமை மாறணும்னா, உங்களோட பாவங்கள்ல இருந்து விடுதலையா இருக்குன்னா யாருக்குங்க பாரம் இருக்கணும்? ஏன்னா உங்கள அளவுக்கு எங்களால பாரப்பட முடியாது. உண்மையாலே சொல்றேன், உங்க அளவுக்கு எங்களால பாரப்பட முடியாது. நாங்க ஜெபிக்கிறோம், நாங்க டெய்லி ஜெபிக்கிறோம், டியூஸ்டே பிரேயர்ல ஜெபிக்கிறோம், சாட்டர்டே பிரேயர்ல ஜெபிக்கிறோம், வெனஸ்டே பிரேயர்ல ஜெபிக்கிறோம், அழுது ஜெபிக்கிறோம், போராடி ஜெபிக்கிறோம். ஆனா உங்களோட பாரங்கள் மாதிரி பாரம் வராது. நீங்க இந்த பாரத்தோட என் வாழ்க்கையில நான் எப்படி ராகாப் அவளோட வாழ்க்கையில ஒரு வேசியா இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சாதனையை படைச்சிருக்காருன்னா நான் அவளோட நல்ல ஸ்டேட்ல தானே இருக்கேன். ஏசப்பா, என் வாழ்க்கையில ஏன் பிரச்சனையை மாறுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? போய் கேளுங்க ஆண்டவர்கிட்ட, கண்டிப்பா ஆண்டவர் வெளிப்படுத்துவார். கண்டிப்பா வசனத்தை தியானிங்க, ஆண்டவர் பெரிய காரியங்க உங்க வாழ்க்கையிலே செய்வார். ஜெபம் பண்ணலாமா? இதுவரை என்னை நடத்தினேன். இதுல ஒரு பாட்டு இருக்கு, என் திட்டம் ஆசைகள் சிறியது, தெரியுமா அந்த பாட்டு? ஓகே. என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன், தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தே, தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தே. ஆமா ஏசப்பா, தற்கால தேவைக்காக ஆண்டவரே நாங்க ராகாவை போல ஆண்டவரே என் குடும்பம் காப்பாற்றப்படணும். ஆண்டவரே என்னோட குடும்பம் இந்த ஆண்டவரே எரிகோ பட்டணத்துல இருந்து அழிக்கப்படாதபடிக்கு காப்பாற்றப்படணும்ன்ற ஒரு ஏக்கத்தோட தான் ஏசப்பா ராகாப் உம்மை நோக்கி பார்த்தா. ஆனா தலைமுறை என்னை தாங்கிடும் ஒரு திட்டம் தந்து அவளை ஆண்டவரே ஒரு ராஜாக்களோட தாய்களாக, ஒரு ரட்சகரோட தாயாக மாற்றி ஆண்டவரே இன்னைக்கு எருசலேம் பட்டணம் ஆண்டவரே எப்படியாக ஒரு அநேக ஜாதிகளுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமான பட்டணமாக, மலைகள் மேல் இருக்கிற பட்டணமாக ஆண்டவரே எப்படி விளங்க செய்கிறோ அதே போல எங்க வாழ்க்கைய ஆண்டவரே நீங்க மாற்றுங்க ஏசப்பா. ஒரு கலங்கரை விளக்கமாக ஆண்டவரே அநேகரோட வாழ்க்கையில ஆண்டவரே ஒளி கொடுக்கிற ஒரு பட்டணமாக, ஒளி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக எங்களோட வாழ்க்கை மாற்றும்படியாக நாங்க உங்களோட பாதத்துல அண்டையில ராகாவுக்கு இருந்த சின்ன விசுவாசத்தோட ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்க வாழ்க்கையிலையும் எங்களோட பிரச்சனைகள்
பிள்ளைகளையும் எங்க குடும்பத்தையும் ஆண்டவரே இந்த நிலைமையில இருந்து மாற்ற ஆண்டவரே கர்த்தர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார் என்று சொல்லி உம்முடைய பாதத்துல போய் ஆண்டவரே ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வேதத்தை தியானிச்சு கர்த்தர் தாமே எங்க வாழ்க்கையில ஆண்டவரே எங்க தலைமுறைகளை காப்பாற்றக்கூடிய ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நாங்க பெற்றுக்கொள்றதுக்கு கர்த்தர் எங்களுக்கும் எங்க மக்களுக்கும் நீங்க ஆண்டவரே அனுக்கிரகம் பண்ணும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. கர்த்தர் நீர் வாரும், நீர் வழி நடத்தும். எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் கெஞ்சி கேட்கிற பிதாவே, ஆமென் ஆமென்.